என் கஷ்டம் எனக்கு தானே தெரியும், உன் கஷ்டம் உனக்கு தான் தெரியும், எனக்கு தெரியும். நீ கடன் வாங்கி வட்டிக்கு போய் நீ கடன் வாங்கி சின்ன பண்ணமானதுக்கு பாஸ்டர் வந்து நான் உனக்கு காட்டுவாரா? ஏசுநாதர் கூட கட்ட மாட்டாரு, ஏசுநாதர் கூட உதவி செய்ய மாட்டாரு. ஏன்னா அவர் விருப்பம் இல்லாம தானே செஞ்ச. ஆண்டவர் சொன்னாரு கடன் வாங்கு அப்படின்னு சொன்னாரு. சொல்லியே நீயோ கடன் கொடுப்பாய், நீ தான் கொடுக்கணும், நீ கொடுக்கலாம். ஆனா நீ வாங்கிட்ட, இப்போ யார் கட்டணும்? ஏசுநாதர் கட்ட மாட்டார். நல்லா எழுதி வச்சுக்கோ, ஏசுநாதரால நீ கீழ்ப்படிலாம் உன் வாழ்க்கையில எதையும் செய்ய முடியாது. இது வணங்கா கழுத்து, இது எவ்வளவு வேணாலும் கேட்டாலும் திருந்தாது. இது எங்க போய் தான் பண்ணிய வீட்டுல கழுவி எவ்வளவுதான் வச்சாலும் என்ன பண்ணா சேத்துல தான் போய் பொருளும். சேத்துல பொருளுகிற அனுபவம் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில இருக்குமானால் தயவு செய்து மாத்திக்கணும், தயவு செய்து மாத்திக்குங்க. இன்னைக்கு ஆவியானவர் உங்களோடு கூட திட்டவட்டமா பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்க சேற்றிலே புரளுவதற்காக அல்ல, உங்களை பரிசுத்த சாதிகளாக பரிசுத்த ஜனங்களாய் உங்களை கர்த்தர் உயர்த்தி வைக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய ஆசை. கரங்களை உயர்த்தி சத்தமா சொல்லு பாக்கலாம். ஹல்லேலூயா.